வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 9ல் இருக்கார். ஸோ 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மனசலனங்கள் வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி செவ்வாய் 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலேயே அற்புதமாக கொடுத்துருங்க. 3 6ஆம் அதிபதியான குரு இப்போது உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ், டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து போடுறீங்கன்னா அதெல்லாம் வந்து 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது நிலபுலன்கள் பேரில் ஒரு சொத்து பேரில் ஒரு லோன் வாங்கி எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகளில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் தேவையில்லாத சின்ன சின்ன மனசலசலப்புகள், மனசங்கடங்கள் வந்து தான் போகும். ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதி அந்த மனசலங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வரும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அற்புதமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுத்துரும். 11ஆம் அதிபதியான சூரியன் இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க தசாபதி பலன்கள். துலா லக்னமாக வந்து சூரியன் தசாபதி. சூரியன் 11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் பெரிய லாபங்களை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்களுமே அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் நடைமுறையில் அது நடக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தியந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, ராகு வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் போய் கவனம் செலுத்துவீங்க. தாத்தா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அப்புறம் துலா லக்னமாக வந்து குரு தேசாபத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கா, தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரலும் உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து போகிறீங்கன்னா 1க்கு 4 வாட்டி யோசிச்சு கையெழுத்து போகிறது. ஒரு செக் இஷ்யூ பண்ணனாலும் யோசித்து செக் இஷ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தேசாபத்தியங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நல்ல ஒரு வீடு, சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு பராமரிப்பு வேலைகள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னம் வந்து புதன் தசாபத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட ராகுலே இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் சர்ஜரி இருந்தாலும் அதெல்லாம் கிளியராகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து குரு தசாபத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்கால் உங்களுக்கும் நிறைய ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ துலா லக்னமாக வந்து புதன் தசாபத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி இப்போ வந்து 9ல் ஆட்சி பலத்தோட ராகுடைய இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. புத்தி கர்வம் இல்லாமல் இருக்கணும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து
புதன் தசாபுத்தி புதன் வந்து 9ஆம் அதிபதி, அது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே நேரத்தில் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசாபதி, கேது வந்து 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் லீகலாக ஏதாச்சும் பிரச்சனை வேணும்னா அதான் கிளியர் ஆகி நமக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி 8ஆம் அதிபதி, இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க தேவையில்லாத மனச்சலனங்கள் சஞ்சலங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. மற்றபடி எனக்கு இன்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை ரொம்ப கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து இப்போ உங்களுக்கு 6ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் புதன்கிழமைகளுக்கு மேலே அற்புதமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 2, 5ஆம் அதிபதி, ஸோ 2, 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய ஈடுபாடு வருங்க. ஸோ நிறைய ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் பண்ணணும், வழிபாடுகள் முறைகள் எல்லாமே நிறைய ஆல்ட்ரு பண்ணுவீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3, 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்குது. ஸோ 3, 4ஆம் அதிபதினும் போதே ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், குலதெய்வ வழிபாட்டினால் ஒரு பெரிய ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருந்து இப்போ 9க்கு போயிடார். என் திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில். அதுக்கப்புறம் எல்லாமே அற்புதமாக மாறுறது, ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு வெளி மாநிலங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கிறது. அதுவும் புதன் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரிடம் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சந்திரன், 9ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல நீலபலங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், தொழில் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8லேருந்து 9 போயிடுவார். திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சலோ தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலங்கள், இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தரங்கள், சூரியன் 7ல் இருக்குங்க. தொழில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபக்தி அந்தரங்கள், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபக்தி அந்தரங்கள், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், திங்கள் செவ்வாய்க்கு அப்புறம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறதுக்கான பிரயாணங்களால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தேசாபதி, ராகு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது குழந்தை சார்ந்த விஷயங்களில் அற்புதமான பலன்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள், குரு வழிபாடு குலதெய்வ வழிபாட்டிலுமே அற்புதமாக இருங்க. அதுக்கப்புறமா விருச்சிக லக்னமாக சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய பேச்சுக்கள் அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன மனக்கலக்கங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து கொஞ்சம் எமோட்டாக பேசுகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இருந்தாலும் குலதெய்வம் சார்ந்தமான விஷயங்களை வழிபாடு பண்ணுறதுனால நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன்
உங்களுக்கு வந்து இப்போ 8லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமானது குரு தேசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 5ஆம் அதிபதி இப்போ 9ல் இருக்கும்போது குழந்தை இல்லாத குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், கலைஞர்களுக்கு வந்து பெரும் வாய்ப்புகள், பெரிய பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ குழந்தை பேர் இல்லாதவருக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமானது சனி தேசாபுத்தி யந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். நம்மளை யாராச்சும் ஏமாற்றுவாங்க, குழந்தைகளே வந்து ஏதோ டபுள் கேம் ஆடுதுங்கிற சந்தேகங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி யந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 8லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசாபுத்தி யந்திரங்கள். கேது வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கவங்க மற்றும் வியாபார சம்பந்தமான விஷயம், வெளிநாடு பிரயாணங்களை நல்ல பெரும் லாபங்கள், பெரும் பணம் வர்றதுக்கான ஆகிவிடமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு 1 4ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 3ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள் சொத்துக்கள் விற்பனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் கவனமாக எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் நிலபுலங்கள் வாங்கும்போது வண்டி வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் திங்கள் செவ்வாய்க்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. வேலையில் தேவையில்லாத ஒரு ப்ரெஷரோ கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது காமத்திரிகோணம் சொல்லுவோம் 3 7. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய முயற்சியில் அது பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாயார் சம்மந்தமான விஷயம் பக்கத்து வீட்டுக்கார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபம், உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு இப்போ 7ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்தோம். செவ்வாய் புதனுக்கு அப்புறம் புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி யந்திரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது முயற்சியில் ரொம்ப கவனம் தேவை. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து யோசிச்சு டாக்குமெண்ட்டு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 5ல் ஆட்சி பலத்தோடு இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் புதன்கிழமைக்கு மேலே குழந்தைகளோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ உள்ள குழந்தைகளால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னம் வந்து ராகு தசம். ராகு 3ல் இருக்கும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய முயற்சிகளை கொடுக்கும். முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி யந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. இப்போ 8ல் இருக்கும்போது சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி யந்திரங்கள். சனி வந்து 2 3ஆம் அதிபதி.
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 4 இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் சிறப்பான விஷயங்கள் இருக்கும். ஸோ புதிய சொத்துக்களுக்காக பழைய சொத்து விற்கணும், பழைய வண்டி வாகனம் விற்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாபத்தியத்திலும் கேது வந்து 9 இருக்கும். ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் சம்மந்தமான விஷயங்களில் எண்ணங்கள் போகும். ஸோ தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தேசாபத்தியம் சுக்கிரன் 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ 7 இருக்குங்க. பட் திங்கள் செவ்வாய் வரை வந்து அவர் 7 இருந்தாலும் வேலையில் வந்து புதன்கிழமைக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை பார்க்க போகிறது சூரிய பெயர்ச்சி ஷட சித்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் சூரியன் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அது வந்து ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் வழிபட்டு அதனால் வர பலன்களை கொடுக்குற விஷயமாக தான் இது இருக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன சரம் ஸ்திரம் உபயன்னு வந்து 3 ராசியில் போகும்போது சரத்தில் போகும்போது சங்கராந்தி இன்னும் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப வழிபாடுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஐயப்ப வழிபாடு பண்ணும்போது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ஐயப்ப வழிபாடில் வந்து உங்களுக்கு வந்து கேட்ட விஷயங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் அதில் வந்து வந்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து பொருளாதாரம், பெருமாள் வழிபாடு ஒரு பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வேற ஒரு லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3வது வர தான் இந்த ஷடசித்தி புண்ணியகாலம். அதை பற்றி தான் பேச போகிறோம். என்றைக்குமே உபயராசிக்குள்ளே இப்போ மிதுனத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ வந்து அந்த ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதுனத்துக்கு என்ட்ரி ஆகும்போது இதை வந்து ஷடசித்தி புண்ணியகாலமும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வர வழிபாடு, ஈஸ்வர ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்போது இது வந்து உங்களுக்கு வந்து குலத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்சாவழியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, ஃபேமிலியில் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். நான் சொல்ல பொருளாதாரம் கிடையாது, வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஈஸ்வர வழிபாடு பண்ணுறதுக்கு சித்தர்கள் வருவார்கள்ங்கிறது வந்து ஐதீகமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் உழண்டுட்டுருக்கீங்கன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் வருதுங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன்னா அது மாறுறது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வந்து மாறுது எக்ஸாக்டாக சூரியன். ஆனால் 12:30 மணிக்கு கோயில்கள் திறந்துருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அந்த இறைவனை ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். மனதார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு வில்வம் போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது விரதம் இருக்கலாம். யாருக்காச்சும் எனக்கு நோய் நொடியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஈஸ்வரனுக்காக ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னும்போது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரை விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள். அதே நேரத்தில் இதே ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சித்தர் சமாதிகளுக்கு போகும்போது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க உள்ளது தான் வந்து இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அதில் வந்து நீங்கள் போகும்போது நமக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், வாக்கு சேல்ஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வன்மையினால் ஒரு வாக்கு இதில் வந்து ஒரு உண்மை சித்தின்னு சொல்லுவோம். ஸோ வாக்கு வன்மை வாக்கு சித்தி ஏற்படணுன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் வழிபாடும் ஈஸ்வர வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களும் கர்மா தோஷங்களை நீக்க வல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். எல்லோருமே இப்போ பொருளாதாரத்துக்கு எப்படி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், எனக்கு பணம் வேணும் போது எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் வழிபட்டிங்களோம். அந்த மாதிரி ஏன் வாழ்க்கையில் இருக்க கர்மானா நமக்கு பொருளாதாரம் அல்லாத வழியாக சில பிரச்சனைகளோடு நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோயில் போயிட்டு வரும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து தான தர்மங்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு துணி தானம் செய்கிறது இல்லை ஒரு சாப்பாடு தானம் பண்ணுறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து சித்தர்களே உங்கள் கண் முன்னே அந்த ஈஸ்வரன் வழிபாட்டுக்காக வருவாங்கங்கிறது ஐதீகம். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம்
ஒரு சிறப்பான பலன். இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பொருளாதாரம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துச்சு. இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் வந்து உங்கள் கர்மாவை தீர்க்க வல்லது, வாக்கு வன்மையை சிறப்பாக கொண்டு வருங்க. ஸோ அதனால் வந்து இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் நீங்கள், கர்ம தோஷங்கள் நீங்கள். இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரை. நீங்கள் எத்தனை வாட்டி சுற்றணுன்னா நீங்கள் ஒரு 9 முறை சுற்றுங்க. ஈஸ்வரனுக்காக விரதம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு வில்வமாச்சும் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சித்தர் சமாதிகளுக்கு போங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களை வந்து சேரும். இதுக்கான இண்டிகேஷன்ஸ் எப்படி போனால் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சித்தர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். உங்களுடைய வாக்கு வன்மை சிறக்கும். அற்புதமான விஷயங்கள், உங்கள் கர்ம தோஷங்கள் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.